அறுத்து தான் போடணும். காலையில் ஆல்ரெடி அறுத்து போட்டாச்சு. இப்போது இது மத்தியானத்துக்கு, இது நைட்டுக்கு, சாயந்தரத்துக்கும் அறுக்கணும். சாயந்தரம் தான் வந்து அறுப்போம். இவ்வளோ நேரமாக மேய்ஞ்சிச்சு பத்தாது. நான் பாவம் மேய்ச்சல் வந்து சரியாக இல்லை. நமக்கு குட்டிக்கும் உண்டு வயிறு, அதுக்கு உடம்பு ஃபுல்லாக வயிறு, எப்படி பத்தாதில்ல. உங்கள் ஊரில் 101 ஸ்பீடா ஸ்பீடாக போயிடுச்சாமா? ஆமாங்கண்ணா, ஆமாம். ஸ்பீடாக வந்துட்டு ஸ்பீடாக போயிடுச்சு. சீரியஸாக ஹெவி எவ்ரிடே செம ஒர்க்கு, சேம் சுச்சுவேஷன். இப்போது இருக்கிற லேடிஸ் யாரும் இப்படி இல்லைம்மா. என்னமோ நான் எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்படி தான். யூஆர் கிரேட் மா அப்படிங்களாண்ணா, தேங்க்யூ. ரோசிமா பொருசாமி வரேன். பாவம் பார்க்குற மகா கொஞ்சம் வெயிட் ஓவர், அதனால மகா கொண்டு போய் போட்டுட்டு ரோசி பார்க்கலாம். நிஜமா நான் என் பசங்க இப்போ இல்லாத எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தண்ணி காய்க்குது, இதனால் தண்ணி கொண்டு வாங்கடான்னு ஒரு சவுண்டு விட்டுருந்தா கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான், அறுத்து முடிச்சாச்சு. நீ வீட்டுக்கு தான் போகணும். கண்ணன், இந்த உமன்ஸ் டேக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள். எல்லா லேடிஸ்க்கும் ஸ்பெஷலாவா? யோகா டீச்சரா? பசங்க இருந்தால் சில பேருக்கு தலைவலி, எப்படா ஸ்கூலுக்கு போவாங்கன்னு. ஆமாண்ணா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என் பசங்க சேட்டை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க இருந்தால் எனக்கு இப்போ எவ்வளவோ சப்போர்ட்டாக இருந்திருக்கும். வேலை செய்கிறாங்களோ இல்லையோ கத்த வைப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. குட்டி பசங்க தானே, அப்புறம் அதையும் அதை கூட செய்கிறேன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கு இருப்பாங்க. பசங்க இல்லைன்னு வருத்தமா? ஆமாங்கண்ணா, ஆமாம் நிஜமாவே. அதில் என் சின்னவங்கிட்ட கேட்டேன்னா உடனே பறந்து வருவான். அவனுக்கு சவுண்டு மட்டும் நான் கூப்பிட்றது காதில் விழுந்துருச்சுன்னா என்ன மம்மேன்னு கேட்காம இருக்க மாட்டான். ரெண்டு பேருமே அவ்வளோ சமத்தானவங்க. அவங்க இப்போ உங்கள் கஷ்டம் தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. பிகாம் அன்பு வைங்க, பாசம் வைக்காதீங்க, அது டேஞ்சர்ஸா? அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த எடுத்து நான் ரீட் பண்ணுறேன்.